பத்துமலைக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அழகிய அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. புதிய மண்டபத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அந்த கண்கவர் அருங்காட்சியகத்தை கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா நேற்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். பத்துமலையின் வரலாறு, வளர்ச்சி, வசதி, கட்டமைப்பு, நிர்வாகம், சிறப்புகள் என அனைத்தையும் திரை வடிவிலான இந்த அருங்காட்சியகம் தன்னகத்தை கொண்டுள்ளது. கிராப்ஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் சந்திரயான் பெர்ஹாட் மேம்படுத்தியுள்ள இந்த அருங்காட்சியகம் தமக்கு பழைய நினைவலைகளை கண்முன் கொண்டு வந்ததாக தான் ஸ்ரீ நடராஜா வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். நம்முடைய தேவஸ்தானத்தினுடைய வரலாறு, பத்துமலை அமைந்த வரலாறு, இந்த பத்துமலைக்கு எப்படி தமிழர்கள் வந்தார்கள், அதிலிருந்து என்னென்ன நடைபெற்றது, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தொகுத்து நமக்கு திரு கோவிந்த் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அவருக்கு தான் இதை நடத்துவதற்கு தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் அனுமதி கொடுத்திருக்கின்றேன். அந்த அனுமதியை ஏற்று சிவகுமார் அவர்களும் கோவிந்த் அவர்களும் மற்றும் பலரும் சேர்ந்து இந்த ஒரு நல்ல அருங்காட்சியகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இது ஒரு முதல் படிதான். அதன் பிறகு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இதில் சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கின்றது. பல நினைவாலயங்களெல்லாம் நான் பார்த்தேன். 1968 இந்த ஆலயத்திற்கு டிசம்பர் மாதம் உள்ளே உறுப்பினராக வந்தேன். 69 தான் நாங்கள் சிமெண்ட் போட்டோம். அப்பொழுது நான் முழுமையாகவே என்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒவ்வொரு மாலையில்தான் அந்த நிகழ்வு நடைபெறும். அப்படி சிமெண்ட் எல்லாம் மேலே ஏற்றி அந்த மேல் குகையில் இருக்கின்ற அனைத்துக்கும் சிமெண்ட் போட்டோம். இன்று அதையெல்லாம் மாற்றப்பெற்று உருமாற்றம் பெற்று பத்துமலை அன்று பார்த்த பத்துமலை இல்லை, இன்று நீங்கள் பார்க்கின்ற பத்துமலை உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக விளங்குகின்றது. நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றே எதையாவது செய்து கொண்டிருப்பேன். அந்த வகையில் இயற்கையாகவே இன்று எனக்கு அமைந்தது இந்த அருங்காட்சியகத்தினுடைய திறப்பு. இந்த சமய அருங்காட்சியகத்தை அமைக்கும் சவால் மற்றும் அது அமைந்த விதம் குறித்து கிராப்ஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் கோவிந்தராஜ் செல்வம் விளக்கினார். பத்திகேஃப் இமர்சிவ் சென்டரை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இதில் பத்திகேஃபோட வரலாறு, அதாவது ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ 2026 வரைக்கும் பத்திகேஃப் எப்படி உருவானது, அதுக்கான கதை எல்லாத்தையும் ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா இமர்சிவ் ஸ்க்ரீன்கள் மூலயமா மக்களோட பார்வைக்கு கொண்டு வந்திருக்கோம். இது தினமும் காலையில் 9:30 மணிலேருந்து நைட் 7:30 மணி வரைக்கும் செயல்படும். இது எங்கே இருக்குது அப்படின்னா, பத்திகேஃப் கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸில் நெக்ஸ்ட் டு கலாச்சார மையம், அங்கே தான் நம்ம சென்டர் இருக்குது. ஸோ அதே மாதிரி நாங்கள் பள்ளி குழந்தைகள் அனைவர்களுக்கும் இலவசமாக இதை ஷோ ரன் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை நிர்வாகத்தை கான்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்லாட் அலோகேட் பண்ணிடுவோம். நீங்கள் உங்களோட பிள்ளைகளை அழைச்சிட்டு நீங்கள் அந்த ஷோ ரன் பண்ணி காட்டலாம் எல்லாமே. ஸோ எங்களோட அடுத்த கட்டமாக இந்த மியூசியமை நம்மளோட மாரியம்மன் தேவஸ்தானத்தோட கதைகள், தைப்பூச கதைகள், இந்த மாதிரியான ரிலீஜியஸ் கதைகள் அனைத்தையும் இந்த இமர்சிவ் ஸ்க்ரீனில் ரன் பண்ணி மக்களோட பார்வைக்கு கொண்டு செல்கிறது தான் எங்களோட நோக்கம். ஒரே சமயத்தில் 55 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு நம்ம வசதி செஞ்சு வச்சுருக்கோம். இதை ஏன்னா இது இமர்சிவ் ரூம் கர்வாக இருக்கும், அதனால் நேரடியாக சீட் போட்டு உட்கார முடியாது. ஸோ சீட்டிங் கொஞ்சம் க்ராஸாக அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். அதனால் 55 பேர் முழுமையாக உட்காந்து இதை ரசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். சிறார்களுக்கு 9 வெள்ளியும் பெரியவர்களுக்கு 13 வெள்ளியும் நுழைவு கட்டணமாக விதிக்கப்படுகிறது. 5 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளுக்கு நுழைவு இலவசம் என கோவிந்தராஜ் சொன்னார். இதனிடையே பத்துமலையில் இன்னும் 2-3 பெரிய மேம்பாட்டு திட்டங்களே எஞ்சியுள்ளன. அவற்றை நிறைவேற்றுவதே தமது கனவு என கூறிய நடராஜா, நடப்பில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தை உடைக்கும் வேலைகள் இன்னும் 1 மாதத்தில் தொடங்கவிருப்பதாக சொன்னார். அடுத்து பத்துமலையில் நூல் நிலையத்தை திறக்கும் திட்டம் இருப்பதையும் அவர் வெளிப்படுத்தினார். அடுத்து நம்முடைய பெரிய திறப்பு விழா நம்முடைய இந்த நாட்டிலே, அதுவும் பத்துமலையிலே அமைந்துள்ள நூல் நிலையம். அந்த நூல் நிலையம் என்பது விற்பனைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய மலேசியா நாட்டிலே இருக்கக்கூடிய பல இந்திய மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் அமர்ந்து இருந்து படித்துவிட்டு போகலாம். இப்பொழுது இருக்கின்ற புஸ்தகம் தமிழில் இருந்தாலும் இப்பொழுது ஆங்கிலத்திலே பல நாவல்கள், பல நூல்கள், சிறு குழந்தைகளுக்கான நூல்கள்லாம் தெரிவிக்கவிருக்கின்றேன். பெரிய நூல் நிலையமாக கட்டப்பட்டிருக்கின்றது. அது முடிந்ததும் எங்களுடைய கனவு,
எஸ்கலேட்டர் மற்றும் இந்த பலநோக்கு கூட்டுறது பலநோக்கு மண்டபம் அது பலநோக்கு இப்பொழுது இருக்கின்ற டேவான் இன்னும் ஒரு மாதத்தில் உடைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு சுத்தமாக அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அந்த வேலைகளையும் நாம் இந்த வருடம் ஆரம்பித்து விடுவோம். எல்லாம் அமைந்த பிறகு அதுவே என்னுடைய முழு கனவு. இவ்வேளையில் விரைவிலேயே பத்துமலையில் மாபெரும் ஒருநாள் சமய மாநாடு நடத்தப்பட உள்ளது. நாடளாவிய நிலையில் அரசியல் தலைவர்கள், இந்து அமைப்புகள் ஆகியோர் அதில் பங்கேற்க அழைக்கப்படுவர் என நடராஜா சொன்னார். பத்துமலை வெறும் முருகன் திருத்தலமாக இல்லாமல் சமய, சமூக, கலாச்சார, பண்பாட்டு வளர்ப்பு மையமாகவும் நாளுக்கு நாள் உருமாற்றம் கண்டு வருவது பாராட்டுதலை பெறுகிறது. Colors of India பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.